சங்கீதம் 35வது வசனத்தை நல்ல சத்தமா வாசிமா. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் அன்பு சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். அதாவது இந்த வசனம் நீங்க என்ன சொல்றீங்க? உம்முடைய காருண்யம் என்னை பெரியவளாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவளாக்கும். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பாருங்க, இந்த உலகத்திலேயே வேறு எவராலும் கொடுக்க முடியாத மிக சிறந்த ஒரு பரிசு, விலையேற பெற்ற பரிசு கர்த்தர் இயேசுவால் மாத்திரமே தான் கொடுக்க முடிந்தது. அதுதான் ரட்சிப்பு என்னும் பரிசு. ஹல்லேலூயா. ஆமாங்க, ரட்சிப்பு என்னும் அந்த பரிசை அவர் மாத்திரமே தான் நமக்கு தந்தார். நீங்க வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கே எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் எதற்காக உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் அவர் இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது அதற்குரிய பதில் அங்கே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எதற்காக அவர் நம்மோடு இருக்கிறார்? உன்னை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் இயேசு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர் உங்களோடும் என்னோடும் இருப்பதற்கு அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் உண்டு. என்ன முகாந்திரம்? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நேசங்க அவருக்கு நம்ம மேலே, எவ்வளவு பாசம், எவ்வளவு அளவற்ற அன்பு கர்த்தர் இயேசுக்கு நம்ம மேலே. எத்தனையோ முறை நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன். பாருங்க, நான் அடிக்கடி ஒரு காரியத்தை குறித்து என்னை அதிகமாக நான் நொந்து கொள்வேன். என்னன்னா, நான் என்னுடைய 54வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். 54வது வயதில் தான் ரட்சிக்கப்பட்டேன். உங்களை மாதிரி நான் சின்ன வயசில் ரட்சிக்கப்படலை. உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் சொல்லுகின்றேன், நீங்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். ஏனென்றால் இந்த இளம் வயதிலேயே கர்த்தர் இயேசுவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே, ஆகையால் நீங்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். அந்த பாக்கியம் எனக்கு முதலில் உங்களுக்கு கிடைத்தது போல் எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய 54ஆம் வயதில் தான், 2001ஆம் வருடத்தில் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. பாருங்க, என்னுடைய அன்பு துணைவியார் இங்க இருக்காங்க. அவர்களுடைய எவ்வளவோ மன விரக்தி, எவ்வளவோ ஏமாற்றங்கள் அவர்களுக்கு. திருமணமான புதிதிலே நான் எப்பொழுதும் சதா காலமும் நான் பயணம் செய்து கொண்டே இருப்பேன். என் மனைவியை மாதத்திற்கு ஒரு முறை தான் நான் பார்ப்பேன். அவ்வளவு பயணங்கள் எனக்கு, அவ்வளவு தொழில் காரியங்கள் எனக்கு, எப்பொழுதும் தொழில் தொழில் தொழில். எங்க மூத்த அண்ணாச்சி விஜி பன்னீர்தாஸ் அவர்கள், போ இந்த தேசத்துக்கு போ, இதை வித்துட்டு வா, இவ்வளவு கோடி பணம் கொண்டா, அடுத்தது அந்த தேசத்துக்கு போ, இப்படி என்னை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னை ஊக்குவித்து கொண்டே இருப்பார்கள். ஆக நான் குடும்பத்தை பற்றியே நான் கவலைப்படலை. குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேன், 2 நாள் தான் இருப்பேன், 2ஆவது நாளே புறப்பட்டு போயிடுவேன். இதனால் விரக்தி அடைந்த என்னுடைய அன்பு துணைவியார் மிகவும் மனமுடைந்து மலேசியாவில் இருந்து சென்னைக்கு வந்த அவர்கள் எங்களுக்கு திருமணமாகி, சரி கணவனோட நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம்னு நினச்சா, அவருடைய கணவனாகி இந்த அடிவன் எப்பொழுதும் உலகம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஏறக்குறைய 4000 முறை
உலகம் சுற்றியவன் அப்பொழுதே. ஆக அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு போதகர் வந்து, அம்மா உன்னுடைய விரக்தியை போக்க ஒரே வழி, இந்த உலக புருஷன் இப்படி தான் இருப்பான், நித்திய புருஷன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கெட்டியா பிடிச்சிக்கிடுங்க, வேதத்தை கையில் கொடுத்து இந்த வசனங்கள் மூலமா அவர் உங்களோடு பேசுவார், நீங்கள் அவரோடு பேசுங்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தை கையில் கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து, அதுலேருந்து என்ன பண்ணாங்க? எந்த நேரமும் இரவும் பகலும் அவர்கள் வேதத்தை தியானித்து கொண்டே இருந்தார்கள், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நான் வந்தாலும் கவலைப்படுறதில்லை, வராக்கட்டியும் கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் நித்திய புருஷன் வந்துட்டார் இல்லைங்க, அவருடைய அன்பு அளவிட முடியாத அவருடைய கல்வாரி அன்பு அவர்களை அதிகமாக தொட்டு அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் போதாது என்று நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள், நான் முரட்டுத்தனமானவன், அவங்களே சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்காரையும் கொண்டாந்துருங்க ரசிப்புக்குள்ள. ஐயோ அந்த ஆள் முரட்டுத்தனமான ஆள், பிடிவாதமான ஆள், முரட்டு பிடிவாதமான ஆள், வைராக்கியமான ஆள் அப்படிலாம் சொன்ன. நீ கவலைப்படாதீங்கம்மா, அந்த ஆளை விட்டுருங்க, அவர்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் இயேசுகிட்ட ஜெபிங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு 11 மணியிலிருந்து விடியற் காலை 4 மணி வரையிலும், நீங்கள் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்க, முழங்காலில் நெடுமுழங்காலில் நின்று இந்த எளிவன் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும், இயேசுவின் அன்பு என்னை தொட வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதன் நிமித்தம் 7 ஆண்டு காலம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம், 7 ஆண்டு காலம் அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஜெபம் அங்கே பரலோக தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்தது. அந்த சிங்காசனம் என் மன உறுதியை அசைத்தது. ஒரு நாள் என்னை அறியாமலேயே, இயேசுவே உம்மை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் என் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி முழு மனதோடு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுவரையிலேயும் வாழ்க்கையில் அறியாத ஒரு சமாதானம் எனக்குள்ளாக இறங்கி வந்தது. என் கோபத்தை விட்டேன், என் மூர்க்கத்தனத்தை எல்லாம் விட்டேன். கர்த்தர் என்னை புது சிருஷ்டியாக மாற்றி போட்டு, அதே நேரத்தில் உடனடியாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் எனக்குள்ளாக இறங்கி அன்று முதல் நான் ஊழியக்காரனாகவே மாற்றப்பட்டேன். இதுதான் என்னுடைய ஒரு மிக சுருக்கமான ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உடுத்தப்பட்டது. அன்று உடுத்தப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் மிக ஆசையாக அணிந்து கொண்டு நான் ஊர் ஊராக சென்று, நாடு நாடாக சென்று அநேக ஆத்துமாக்களை யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று கர்த்தருடைய அந்த ரட்சிப்பின் இன்பத்தை நான் எல்லோருக்கும் எடுத்து சொல்லி, இதுவரையிலும் இந்த 18 ஆண்டு கால ஊழிய வாழ்க்கையிலே நான் 1,00,000 ஆத்துமாக்களை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்னை அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக அவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வருகின்றார். அநேக ஊழியங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரியத்திற்குரியவர்களே, ஆமாங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? எடுத்து வாசிங்க. அங்கே சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்னமா சொல்லுது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, வேறு யாருடையதும் அல்ல. நீங்கள் ஒரு ஊழியக்காரரை கொண்டு ரட்சிக்கப்பட்டால் தயவு செய்து இந்த ஊழியக்காரர் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக. ஏனென்றால் ரட்சிப்பு யாருடையது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லுங்க எல்லாருக்கும், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதத்துல 35வது வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பின் கேடகம்னு வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோமா? ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். கேடகம்னா என்னதுங்க? கேடகம்னா என்னது? போர்க்களத்தில் சமர் புரிகின்ற பொழுது அங்கே எதிரியுடைய ஈட்டி தன்னுடைய மார்புக்குள் பாய்ந்து விடாதபடி அங்கே கேடகத்தை அணிந்து கொள்கின்றார்கள். கேடகம், அந்த கேடகம் அது உயிர் காக்கக்கூடிய கேடகமாக, ஆம், அந்த ஈட்டியை பிடித்துக் கொள்கின்ற பொழுது, எது அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்கின்ற பொழுது எதனுடைய ஈட்டி நம்மை தாக்காதவாறு அந்த கேடகம் நம்ம அந்த வீரனுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கின்றது. அவன் உயிருக்கு சேதம் வராதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது. மனிதர்களால் செய்யப்பட்ட கேடகம் இப்படியாக சரீரத்தில் எந்த பாதிப்பும் எந்த காயமும் ஏற்பட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்னால், கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த இந்த இரட்சிப்பின் கேடகம் உங்கள் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அதிகமாக பாதுகாத்து கொள்ள வல்லது என்பது இந்த நேரத்திலே நீங்கள் சற்றே நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா! என்ன கேடகங்க இது? இரட்சிப்பின் கேடகம். எவ்வளவு கேடகங்கள் இருக்குங்க வேதத்தில். இது ஒரு கேடகம். என்ன கேடகம்? என்ன கேடகம்லாம் சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சிப்பின் கேடகம் சொல்லுங்க. ரட்சிப்பின் கேடகம். கர்த்தர் உங்களை எல்லாம் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். எவ்வளவு பாருங்க, நீங்க எங்க போனாலும் நீங்க நினைக்கலாம், யாரையும் கூட நான் தனியா தான் போறேன்னு நினைக்கலாம். நீங்க தனியா போவதாக நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு துணையாக வருகிறார். நீங்கள் எங்கு போனாலும் துணையாக வருகிறார். ஹல்லேலூயா! ஆமென். எங்கு போனாலும் அவர் துணையாக வருகிறார். நீங்கள் தனியாக போவதாக நினைத்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தரோ உங்களோடு துணையாக வருகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் தனித்திருக்க விடுவதே இல்லை. ஒரு பொழுதும் தனித்திருக்க விடுவதில்லை. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக வருகிறார். எவ்வளவு பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு, கர்த்தர் எனக்கு துணையாக வருகிறார் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாபா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா! பாருங்க, ஒரு குடும்பம் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அங்க இடி மின்னல் மழை எல்லாம். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் நடு ரோட்ல நின்று கையை காட்டுறான், வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு. அந்த சகோதரனுடைய மனைவி சொல்றா, நிறுத்தாதீங்க, பக்கத்துல போர்டு இருக்குங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போட்டிருக்குங்க, எவனோ தப்பிச்சு வெளியே வந்திருக்கான், அவன் நம்மளை என்ன செய்வானோ தெரியாது, தயவு செய்து நிறுத்தாதீங்க, போங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த மனுஷன் கைய போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு கத்தி 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 நிறுத்துறான். அந்த வண்டியை நிறுத்த பார்க்குறான். அந்த சகோதரன் என்ன நினைச்சான்னு தெரியல, வண்டியை நிறுத்திட்டான். வண்டியை நிறுத்தின உடனே வண்டியை விட்டு இறங்குறான். மனைவி பின்னாடி பிள்ளைகள்லாம் அழுகுறாங்க, ஐயோ ஏன்பா நீங்க இறங்குறீங்க, ஆபத்து ஆபத்து ஆபத்து. மனைவி முடிந்த அளவுக்கு தன் கணவனுடைய சட்டையை பிடிச்சி இறங்காதீங்கன்றான். கேட்கல. இறங்கின பிறகு அந்த மனுஷன் சொல்றான், ஐயா இந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு, ஒரு பிளவு ஏற்பட்டு நீங்க கொஞ்சம் எட்டி பாருங்க, எவ்வளோ ஆழமான பள்ளம். நீங்க வண்டியை ஒரு 3 அடி தள்ளி ஓட்டியிருந்தீங்கன்னா கூட உங்க வண்டி அப்படியே இந்த பள்ளத்தில் விழுந்திருக்கும், அவ்வளோ பேரும் மரித்து போயிருப்பீங்க. அதனால தான் என் பலம் கொண்ட மட்டும்
உங்களை நான் ஓட்டாதீங்க ஓட்டாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த இடி மின்னல் அந்த மழையில் அது சகோதரன் இந்த மனிதனை கட்டி பிடிச்சிக்கிட்டு என் உயிரை மாத்திரம் இல்லை என் முழு குடும்பத்தினுடைய உயிரையும் நீ காத்தியா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்க. அது ஒரு கிறிஸ்துவ குடும்பம். ஹல்லேலூயா. என்ன குடும்பம் அது? கிறிஸ்துவ குடும்பம். அப்போ இவர்கள் இயேசு தங்களோடு இருப்பதை அறியவில்லை. ஆனால் இயேசு அவர்களோடு இருந்து அந்த பெரும் பள்ளத்திலே அந்த வண்டி விழுந்து விடாதபடி அங்கே ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த குடும்பத்தை காத்துக் கொள்ளுகின்றார். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடகம் கர்த்தர் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னொரு கேடகம் இருக்கு. அது என்ன கேடகம்? என்ன கேடகம் அது? அது காருண்ய கேடகம். எடுத்து வாசிமா. சங்கீதம் 5:12 வசனம் எடுத்து வாசிமா. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்ன கேடகம் கையில கொடுத்திருக்காரு? எத்தனை வகையான கேடகம் பாருங்க உங்க கையில் கொடுக்கப்பட்ட கேடகம். முதலாவது ரட்சிப்பின் கேடகம், இரண்டாவது காருண்யம் என்னும் கேடகத்தை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க. காருண்யம், கருணை, கர்த்தருடைய கருணை, அந்த கருணையின் வடிவமாகிய காருண்யம் என்னும் கேடகத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய கையிலும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக அவருடைய இரக்கம் அவருடைய பிள்ளைகள் மீது என்றென்றும் இருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். நம்முடைய இயேசுங்க எவ்வளவு, அதாவது அன்பின் வடிவங்க. இயேசு யாருன்னு சுருக்கமா சொல்றதா இருந்தா அவர் அன்பின் வடிவம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நான் எதிர்பார்த்த அன்பை நான் தேடி தேடி அந்த அன்பு எனக்கு கிடைக்கல. ஆமாங்க. அதாவது அது ஒரு முழுமையான அன்பு. பாருங்க, அன்பு காட்டுவாங்க, எல்லாரும் காட்டுவாங்க, எரிச்சலோடு காட்டுவாங்க, சிலர் பொறாமையோடு காட்டுவாங்க. எல்லாம் அன்பு காட்டாதவங்க இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் குறைவுள்ள அன்பு. அந்த குறைவுள்ள அந்த அன்பிற்கு நடுவிலே நிறையுள்ள ஒரு அன்பு உண்டு. அதுதான் கர்த்தர் இயேசு நாம் ஒவ்வொருவர் மீதும் வைத்துள்ள அன்பு. ஹல்லேலூயா. அது நிறைவுள்ள அன்பு. ஆமென். இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் சுயநலம் கலந்த அன்பு. காரியம் ஆகிற வரைக்கும் அன்பு காட்டுவது போல் எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. அது வேஷம் கலந்த அன்பு. ஆனால் பாசம் கலந்த, முழுமையான பாசம் கலந்த ஒரே அன்பு கர்த்தர் இயேசுனுடைய அன்பு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையில நாம் ஸ்தோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன் சின்ன வயசுல இருந்து. ஏன்னா என்னுடைய 7வது வயதில் என்னுடைய தந்தை மலேசியாவில் என் தாயிடத்திலிருந்து என்னை பிரிந்து ரஜுலா கப்பலிலே 1954ஆம் ஆண்டு என்னை அவர்கள் சென்னைக்கு அழைத்து வந்து விட்டார்கள். அதுவரையிலும் எங்கள் அம்மா கூட இருந்தேன். ஆனால் அந்த வருஷத்திலிருந்து 7வது வயசுலேருந்து என் தாயின் அன்பை நான் உணர முடியவில்லை. இந்த உலகத்தில் அன்பே இல்லையோ என்று நான் ஏங்கி தவித்தேனாங்க. பிறகு என்னுடைய திருமணம் 1972ஆம் ஆண்டு நடந்த பொழுது என்னுடைய மாமனாரே, எங்கள் அம்மா, என் தங்கச்சி பிள்ளைகள், கணவர் எல்லாரையும் அவர் வந்த ரஜுலா கப்பல்லே கூட்டு வந்து எங்களோடு சேர்த்து விட்டார். அன்றையிலிருந்து என்னுடைய தாயார், என் தங்கை, கணவர், பிள்ளைகள் எல்லாம் என் கூட தான் இருக்காங்க. இன்னைக்கு சந்தோஷமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு இப்பொழுது 100 வயது ஆகின்றது. 100 வயதிலும் என்னுடைய தாயார் நல்ல சுகபலத்தோடு இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அப்போது நான் ரட்சிக்கப்பட்டதை பார்த்து எங்கள் அம்மா, டேய் நானும் ரட்சிக்கப்படணும்டா, எனக்கும் இயேசுவை பற்றி சொல்லு, நானும் முழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பேன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து
என் தங்கையும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து, தங்கையின் கணவரும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து, தங்கையின் பிள்ளைகளும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து, குடும்பத்தில் ஒருவர் பாக்கி இல்லை, எல்லாருமே கர்த்தர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட குடும்பமாக விளங்குகிறது. ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த உலகத்தில் பொதுவாக எங்கே பார்த்தாலும் அன்பு தணிந்து போயிருக்கிறது, தணிந்து போயிருக்குங்க. எவ்வளவு பேர் அன்பு கிடைக்காம நீங்கள் ஏங்குனீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு சாட்சியாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக அன்பு, பூரண அன்பு, மெய்யான அன்பு உங்களுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரே அன்பின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாம சொல்றேன். பாருங்க, சகாயம் என்னும் கேடகம். நீங்க உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாருமே கிடையாது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். ஏங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. எல்லாம் கையா உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம். சாதாரண ஜனம் அல்ல. உலகத்தின் ஜனங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அது என்னன்னா, அவர்கள் ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத உண்மையான அன்பை அவர்கள் அனுபவிக்க முடியாத மக்கள். ஆனால் நீங்களோ உண்மையான, மேலான, தூய்மையான அன்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள். நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். அல்லேலூயா. பாக்கியம் செய்தவர்கள். ஐயா, அருமை சகோதரர் கார்த்திக் கமாலியல் என்னை எதுக்காக என்னை அழைத்தாரு? எங்க நான் ரொம்ப பெரிய பணக்காரன் என்பதனால, எத்தனையோ கோடி நான் வச்சிருக்கேன்றனாலையா, எவ்வளோ வசதி உள்ளவன் அப்படின்றதுனாலையா? அவர் இதையெல்லாம் என்னைக்கும் குப்பைன்னு தூக்கி தூர எறிஞ்சிட்டாரு. எதற்காக என்னை அழைத்தார் என்றால், நான் இயேசுவின் வேலைக்காரன் என்பதால் அதற்காக அவர் என்னை அழைத்தார். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆமாம், இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் யார் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் என்று. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கம்மா, நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஐயா, அண்ணி கையப்படி சொல்லுங்க, நீங்க பாக்கியம் இல்லை, நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கம்மா, நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள் சொல்லுங்க. பிரதரை பார்த்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமா, என்ன ஒரு கேடகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கா தெரியுங்களா? சகாயம் என்னும் கேடகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கேடகத்தை கொடுத்தாரு? எல்லாம் சத்தமா ஒரே நேரத்தில் 1 2 3 சகாயம் என்னும் கேடகம். ஆமென். சகாயம் என்னும் கேடகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும், என்னங்க அவசியம்? என்ன அவசியம்? அவர் விருப்பப்பட்டு நம்ம நடந்தோமா? இல்லையே. அவர் எதையெல்லாம் அருவருத்தாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சோம். அவர் எதையெல்லாம் வெறுத்தாரோ அதையெல்லாம் நம்ம செஞ்சோம். உடன்படிக்கையை நாம் மீறி நடந்தோம். அநீதியின் வழியிலே நாம் நடந்தோம். நீதிக்கு புறம்பாக நாம் நடந்தோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் மீறினோம். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறினோம். கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் மீறினோம். மீறி நடந்தோம். செய்யக்கூடாத பாவங்களை எல்லாம் நாம் செய்தோம். ஆனாலும் அவர் நம் மீது வைத்த இரக்கம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நம் மீது வைத்த இரக்கம், இயேசுனுடைய அன்பு
நம்முடைய சகல பாவங்களையும் அது மூடி போட்டு விட்டது. ஹல்லேலூயா. என்னம்மா 1 பேதுரு 4:8 என்னம்மா சொல்லுது? 1 பேதுரு 4:8 என்ன சொல்லுது? யாராவது எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. இயேசுனுடைய அன்பு நம்ம எல்லோருடைய திரளான பாவங்களையும் மூடி போட்டு விட்டது. இப்பொழுது அவர் சகாயம் என்னும் கேடகத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆமாங்க. பாருங்க, நான் ஒரு முறை எங்க மகளை பார்க்க அமெரிக்காவுக்கு போக வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் என்னன்னே தெரில, எல்லாம் இந்த ஜிஎஸ்டி, இந்த டிமானிட்டைசேஷன் எல்லாம் வந்து கையில் பணம் இல்லாத நேரம் பார்க்க போனோன்னா டிக்கெட்டுக்கு காசு வேணும், எக்ஸ்சேஞ்சுக்கு காசு வேணும். இன்னும் அங்கே போய் மகளுக்கு போயிட்டு சும்மா வர முடியுமா? மகளுக்கு ஏதாவது சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அவளுக்குன்னு சில தேவைகள் உண்டு, அதெல்லாம் நம்ம சந்திக்கணும். அப்பா அம்மா வராங்க நம்மளை பார்க்க. என் மகன் பிளான் பண்ணிடுவான், எங்கள் அப்பா அம்மா வரும்போது இதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வாங்கி தருவாங்க அப்படின்னு. இப்போ இவ்வளவு எதிர்பார்ப்புகள், இவ்வளவு தேவைகள். அந்த நேரத்தில் நாங்கள் புறப்படுற நேரத்துக்கு டிக்கெட்டுக்கு பணம் வேணும், எக்ஸ்சேஞ்சுக்கு பணம் வேணும், எல்லாத்துக்கும் பணம் வேணும். கையில் அந்த நேரத்தில் எதனாலும் தெரில, என் கையில் அப்போது தேவையான பணம் இல்லாமல் போயிட்டு, தேவையான பணம் இல்லை. எனக்கு கார்த்திக் கமாலியல் பற்றி ரொம்ப தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அவர்கிட்ட வாங்கியிருப்பேன்னு வைங்களேன். கொடுத்துருப்பாரோ இல்லையோ, கொடுத்துருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசங்க. அப்போ பாருங்க, என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார். நான் கர்த்தரை ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தாவே, உம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து விடும் ஆண்டவரே. எனக்கு இவ்வளோ பணம் தேவை. நீர்தானே என்னுடைய சகாயர், நீர்தானே என்னுடைய ஃபைனான்சியல் கண்ட்ரோலர். இப்போ எனக்கு இவ்வளோ பணம் தேவை, சீக்கிரமாக தாரோம் அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் வீட்டுக்கு. வந்தவர் என்ன சொன்னார்? ஐயா, நான் வீடு மாத்துறேன், என்கிட்ட ஒரு 10 லட்சம் கேஷ் இருக்கு. இதை புது வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு பயம், அதனால் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான் இருக்கேன். வச்சு 6 மாதம் கழித்து நான் வந்து கேட்பேன், என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் கொடுக்கலனாலும் உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். என்னால் நம்பவே முடியல. அன்று வந்த அந்த நண்பரை நான் நண்பராக பார்க்கவில்லை, கர்த்தர் இயேசு அனுப்பி கொடுத்த தேவ தூதனாக நான் பார்த்தேன். அப்புறம் என்ன, டிக்கெட் எடுத்தோம், போனோம். என் மகளை சொன்னேன், என்னம்மா உனக்கு என்னெல்லாம் வேணும் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பிய, கொடு அப்படின்னு. என் மக சந்தோஷமாக அவளுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கேட்க நான் வாங்கி கொடுத்து மகளை சந்தோஷமாக அவள் மன திருப்தியை அடையும்படியாக செய்து நாங்கள் கடந்து வந்தோம். வருஷம் இப்படி 12 வருஷமாக போயிட்டு வரணும் வைங்க. சில நேரங்கள்லங்க அந்த நேரத்துக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். ஆனால் அந்த நேரத்தில் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தாவே, வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து நான் எதிர்பார்க்கும் இந்த பண தேவை நீ சந்தியும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார், கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். விசுவாசிப்பவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அல்லேலூயா, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. ஆமாங்க. என்ன கேடகது? சகாயம் என்னும் கேடகம். இப்படின்னு அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேடகத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் பயன்படுத்துறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நிச்சயமாக அடித்து சொல்வேன், இந்த கேடகத்தை நீங்கள் யாருமே பயன்படுத்துறதே இல்லை. அது என்ன கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில்
என்ன கேடகத்தை பற்றி சொல்லியிருக்காருங்க பரிசுத்த ஆவியானவரே? பொல்லாங்கன் எய்யும் ஆமென் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் ஆமென் அவித்து போடத்தக்கதாய் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனா பிடிக்கிறதா இப்படி ஒரு விசுவாசம்னு ஒண்ணு இருக்கான்னு இப்பதான் நீங்க யோசிச்சு பாக்குறீங்க. ஐயா, இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்துல நீங்க என்னெல்லாம் சாதிக்கலாமா? என்னெல்லாம் சாதிக்கலாம். நம்ம என் அன்பு சகோதரர் கார்த்திக் கமாலியல் அந்த காலத்துல அங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல யோவேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி, இந்த 21ஆம் நூற்றாண்டில் கமாலியேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். நீங்க தீர்க்கதரிசியா? கர்த்தர் எனக்கு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கே தெரியாம இருக்கலாம், சில நேரங்களில் நீங்க சொன்னதுபடி நடந்திருக்கலாம். ஆனாலும் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வரம் இருக்கு அப்படின்னு நீங்க முழுமையான நிச்சயத்தை ஒருவேளை பெற்றுக்கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த மாபெரும் தேவ சபையிலே இந்த எளிவனை கொண்டு அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் 21ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோவேல் தீர்க்கதரிசி, 21ஆம் நூற்றாண்டிலே கமாலியேல் தீர்க்கதரிசி. கர்த்தர் வல்லமையாக எடுத்து ஒரு மூத்த, நான் உங்க ஊழியத்தில் நான் எப்படின்னு தெரியாது, அதை உங்களை விட நான் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கையா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் எங்க? உங்க விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குன்னு எவ்வளவு பேரு நீங்க உறுதியா சொல்ல முடியும்? எவ்வளவு பேரு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு? அந்த விசுவாசம் மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் ஜீவியத்திலும் மற்றவர்கள் ஜீவியத்திலும் உங்களை கொண்டு செய்யும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். சரி, எல்லாரும் உயர்த்திட்டீங்கன்னு எல்லாரும் உயர்த்திட்டீங்க, கர்த்தருக்கு சோதரா. ஆனா இது உண்மை. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டு கர்த்தரிடத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அவர் அதை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. தருவார்னு கூட சொல்லலைங்க, செய்வார், செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆமா, நான் எவ்வளோ முறை என் வாழ்க்கையில் என்னுடைய இந்த ஊழியத்தில் நான் இவ்வளவு ஜெயமா இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நான் ஜெபிக்கின்ற பொழுது இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டுதான் நான் ஜெபிப்பேன். இந்த விசுவாசம் இல்லாம இதுவரைக்கும் நான் யாருக்கும் ஜெபிச்சதும் கிடையாது, இனிமேல நான் ஜெபிக்க போறதும் கிடையாது. விசுவாசம் என்னும் கேடகம் இல்லாமல். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு சகோதரி வந்த என்கிட்ட 4th ஸ்டேஜ் கேன்சர். 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சகோதரி இடத்துல வந்து, ஐயா டாக்டர் சொல்லிட்டாரு நான் 3 மாசம்தான் உயிரோடு இருப்பேன்னு. வலி தாங்க முடியலையா, கேன்சர். இதுவரைக்கும் 7 லட்சம் ரூபாய் செலவு செய்து விட்டேன், இனிமேல் என்னிடம் செலவு செய்ய பணம் இல்லை, சொத்தெல்லாம் வித்து நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். ஒரு பக்கம்
இந்த அப்போ ஏதோ ஒன்று போடுவாங்க, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒன்று வைப்பாங்க, ரேடியேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஆகக்கூடிய செலவு, இன்னும் பலவிதமான சிகிச்சை முறைகள். ஐயா, நீங்க ஜெபிக்கியா, நீங்க ஜெபிச்சு நான் சுகம் பெற்று கொண்டாலும் எனக்கு சந்தோஷம். நீங்க ஜெபிச்ச பிறகு கர்த்தர் என் ஆவியை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு சந்தோஷம்னு நான் முழு விசுவாசத்தோடு, பிரியமானவர்களே, அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்தேன். அந்த சகோதரிக்காக நான் ஜெபித்தேன். கர்த்தாவே, நீரே பரலோக பரிகாரி. இந்த உலக டாக்டர்கள் சொல்லுவதை நாங்கள் நம்புவதில்லை. உடனடியாக இந்த சகோதரருடைய இந்த கேன்சர் நோயை முற்றிலுமாக, இது உமக்கு லேசான காரியம், முற்றிலுமாக நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால். அவ்வளவுதான். 1 மாசம் கழிச்சு அந்த சகோதரி வந்தா, என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சா? எனக்கு ஜெபிச்சுட்டு போன நாள்லேருந்து என் உடம்புல ஒரு வலி இல்லையா, டாக்டர்கிட்ட போனேன், உனக்கு கேன்சரே இல்லையா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. என்னங்க நம்மகிட்ட என்னங்க இருந்தது? விசுவாசம் என்னும் கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. என்னோடு இருப்பவர்கள், நான் மட்டும் வரலைங்க, நாங்க இயேசு 12 சீடர்களோட தானே போகிறீங்க. போனாலும் நாங்களும் 12 பேராக தான் வந்திருக்கோம் உங்கள்கிட்ட ஊழியம் பண்ண. இசை குழுவினர், ஜெப குழுவினர், வீடியோ குழுவினர், எங்களுடைய மேனேஜர்கள், இப்படி நிறைய பேர். ஜப்பான்லேருந்து ஒரு சிஸ்டர், எங்கம்மா இருக்கீங்க? அதை உட்கார கொஞ்சம் நில்லுங்க பார்ப்போம். இந்த சிஸ்டரு ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் வாழ்த்த. அவங்க மாத்திரம் வரலாங்க, அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எழுந்திருக்கீங்க. அவங்களுக்கு 90 வயசு. 90 வயசில் உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. திருநெல்வேலியிலேருந்து ஒரு அம்மா, எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா? எங்கேயோ இருக்காங்க. ரைட், அல்லேலூயா. இப்படி நாங்கள் 12 பேர்களாய் வந்திருக்கின்றோம். எங்களை ஒரு நல்ல ஹோட்டலில் வேறு தங்க வச்சுட்டாங்க. நாங்கள் விசுவாசத்தோடு வந்தோம். ஆமாம், நாங்கள் தங்குவதற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளோம். கர்த்தாவே, நான் பார்த்தா எல்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்களை தங்க வச்சு எங்களை ரொம்ப என்ன மாதிரி எங்களை கவனிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய ஜெபங்களில் நீங்கள் எவைகளை கேட்கின்றீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசத்தோடு கூடி இயேசு கர்த்தரையே சொல்லியிருக்கார். எடுத்து வாசியமா, மத்தேயு 21:22. மேலும் ஆமென், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகளேன்னு சொல்லிதான் கூட பரவாயில்லைங்க. அவைகளை எல்லாம், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஆவியானவர் பிரயோகப்படுத்தின இந்த வார்த்தை, அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஒரு கேடகத்தை கொடுத்திருக்காரு? நம்பிக்கை நிறைந்த ஒரு கேடகம். எடுத்து வாசிமா, எடுத்து வாசி. 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்தை எடுத்து வாசி மகளே. தேவனுடைய வழி உத்தமமானது. ஆமென். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆமென். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் என்னவாக இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்தவங்க எல்லாம், என் வாழ்க்கை இப்படிதான், ஏதோ சபைக்கு போறோம், அங்க ஆராதனை நடத்துறாங்க, பாடுறாங்க, வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாங்க, செய்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வராங்க, அப்புறமா ஆசீர்வாதம் போட்டு நம்ம புறப்பட்டு வந்துடுறோம். 30 வருஷமா என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு, 40 வருஷமா என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு.
ஒண்ணுமே மாறலையே, எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கலையே, ஒரு சொந்த வாகனம் எனக்கு கிடைக்கலையே, வாடகை கட்ட முடியலையே, பிள்ளைகள் படிப்பு செலவை மீட் பண்ண முடியலையே, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வியாதி, ஏகப்பட்ட பணம் செலவாகுதே, கடன் வாங்கின கடன் அடைக்க முடியலையே, கடன்காரன் ஒவ்வொரு நாளும் வாசல்ல வந்து நிற்கிறானே. இப்படியாக எவ்வளவோ பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் எவ்வளவோ போராட்டங்கள், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு நல்ல பரஸ்பர உறவு இல்லை. இப்படியாக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றனவே. என்ன செய்வது அப்படிலாம். ஆனா நான் சொல்றேங்க, உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஏன் கம்ப்யூட்டர் வரைக்கும் போகணும்? செல்போனே எடுத்துக்கிடுங்க. அந்த ப்ரோக்ராம் அதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்றது சரியா அந்த பட்டனை ஒழுங்கா தட்டி பார்க்கலன்னா தலைகீழ நின்னாலும் வராது. அதுக்கு நானே உதாரணம். எனக்கு கம்ப்யூட்டரும் தெரியாது, செல்போனும் ஆப்ரேட் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எப்படியோ ஃபோன் வந்தால் எடுக்க தெரியும், ஃபோன் பண்ண தெரியும், இவ்வளவுதான். கொஞ்ச நாளாக வாட்ஸ்அப்பு கொஞ்சம் பார்க்க தெரியும். அதுவும் என் மனைவி 144 தடை உத்தரவு போட்டாங்க. இந்த பாரியா, நீ ஊழியக்காரன், ஒவ்வொரு நாளும் நீ ஊழியம் பண்ண போற, நீ இந்த செல்போனை பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கு அதிலே முழுகியே போயிடுவேன், அதுலேயே முழுகியே போயிடுவேன். அது இருக்கிறது இத்தினூண்டு தான், அதுக்குள்ள நான் முழுகியே போயிடுவேண்ணா. அதுக்கு என்ன இத்தினூண்டா இருக்குது? எல்லாம் பூலோகத்தை பாதாளத்தை எல்லாமே அதுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க, இத்தினூண்டா இருக்கு அப்படின்னு. அதனால நான் செல்போனில் எனக்கு வாட்ஸ்அப்பை பார்க்க தெரியும், ஃபேஸ்புக்கை பார்க்க தெரியும். ஆனால் வாட்ஸ்அப்பை பார்க்கறது இல்லை, ஃபேஸ்புக்கையும் பார்க்கறது இல்லை. ஃபோன் மட்டும் தேவையான நேரத்துக்கு எடுத்து பண்ணிக்க வச்சுக்குவேன். அதுவும் எல்லாரும் பேசுகிறான் இல்லை, கார்த்திக் கமாலியல் அவர் பேசுகிறான், ஹலோ பிரதர் சொல்லுவேன். அவர் 4-5 வார்த்தை பேசுவார், ரொம்ப பேச மாட்டார். அவர் பேசிட்டு சரிங்க பிரதர் ஓகே அப்படின்னு. அப்படின்னா மதுரை ஃபோனை வையான்னு அர்த்தம், அதுக்கு மேலே பேசாதையான்னு அர்த்தம். நிறைய கற்றுக்கிட்டேன் கொஞ்ச நாள்லேயே அவர்கிட்டருந்து. அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பானவர்களே, இப்படியாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசம் என்ற கேடகம் ஏற்கனவே கர்த்தருடைய ரட்சிப்பு என்ற கேடகம் இருக்கு உங்க கையில. காருண்யம் என்னும் கேடகம் இருக்கு, விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு, நம்பிக்கை என்னும் கேடகம் இருக்கு. பாருங்க இன்னொரு கேடகங்க பாருங்க, முக்கியமான கேடகம். அங்க ஞானம் என்கின்ற கேடகத்தை கொடுத்திருக்காரு, அறிவு என்கின்ற கேடகத்தை கொடுத்திருக்காரு. பிரசங்கி 7:12, பிரசங்கி 7:12 வாசிமா. பிரசங்கி ஞானம் கேடகம், ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம், திரவியமும் கேடகம். அல்லேலூயா. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். ஆமென். இதுவே அறிவின் மேன்மை. ஆமென். பாருங்க பிரசங்கில இவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் என்கின்ற கேடகம், ஞானம் இருந்தா அறிவு வரும். இப்போ அந்த அறிவை கொண்டு என்னத்தை சம்பாதிக்கலாம்? என்னத்தை சம்பாதிக்கலாம்? திரவியம்னா என்னதுங்க? பணம். பணத்தை சம்பாதிக்கலாம். பிரியமானவர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிய தீரணும். இது கர்த்தருடைய அன்பான கட்டளை உங்களுக்கு. நீங்க இன்னைக்கு இருப்பதை பார்க்கலாம், நாளைக்கு மேன்மையான நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கே அடையணும். கர்த்தர் சொல்றாரு, என்ன நீ பயன்படுத்த மாட்டேங்கிறியே, என் பொக்கிஷ சாலையை நீ பயன்படுத்த மாட்டேங்கிறியே, உனக்கு முன்னேறத்துக்குரிய எல்லா வழிகளிலையும் நான் வேதத்தில் வசனங்கள் மூலமா வச்சிருக்கேனே, அதெல்லாம் நீ உபயோகப்படுத்த மாட்டேங்கிறியே, நீ இப்படியே இருக்கிறதுக்கு நானா காரணம்?
நான் உனக்கு வழியை காட்டுவேன். எங்க என்ன மேடையில் ஏற்றிருக்காங்க, புல்பெட்டை கொடுத்துருக்காங்க, கையில் மைக்கை கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்தோம். நான் பேசலைன்னா யார் தப்புங்க? யார் தப்புங்க? நீங்களும் பேச மாட்டீங்களா? நீங்களும் பேச மாட்டீங்களா? அப்போ நான் ஒழுங்காக வரலன்னு தானே அர்த்தம். ஒழுங்காக வரலன்னு தானே அர்த்தம். எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு சொல்லுங்க. ஏன் தப்புன்னு சொல்லுங்களேன். சரி, இந்த தப்பை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்களா? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறீங்களா? இன்னும் ஒரு கேடகம் இருக்குங்க. நீதிமொழிகள் 30:5 வசனத்தை எடுத்து வாசிமா. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவை, தம்மை அண்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு அவர் கேடகமானவர். யாருக்கு கேடகமானவர்? ஐயா, இந்த டிசம்பர் மாதம்லாம் சரியான குளிர், தாங்க முடியாத குளிர். பொதுவாக குளிர்னா என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது மேட்டுக்குடியினர் அவர்களை பற்றி அல்ல. சாதாரண ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? தீ மூட்டி வைப்பாங்க. கொஞ்சம் குப்பை, பேப்பரு, கட்டை, மரக்கட்டை, அந்த கட்டை எல்லாத்தையும் இது போய் தீ மூட்டுவாங்க. அந்த தீயை மூட்டி என்ன பண்ணுவாங்க? சுற்றி உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்குவீங்களா? மாட்டீங்களா? சுற்றி உட்காந்தா என்ன ஆகும்? கதைன்னு இருக்கும். கதைன்னு இருக்கும். நல்லா சூப்பராக இப்படி எரியுது, நல்லா அழகாக எரியுது. எல்லாத்தையும் எரிய வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 100 அடிக்கு அங்கே போய் உட்காந்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு வருமாங்க? சொல்லுங்களேன், வருமா? வராது. தீ எரியுது, ஆனால் உன்னால குளிர் காய முடியல. ஏன் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் கேட்குறாரு. ஏன்னா அந்த தீயின் அண்டையில் நீங்க உட்காரல. அது கர்த்தருடைய தவறு அல்ல, அது நம்முடைய தவறு. அல்லேலூயா. அதனால தம் அண்டையிலே வரக்கூடிய யாவருக்கும் கர்த்தர் எப்படியாக இருக்கிறார்? கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைவா இதில் நான் ஒன்று சொல்றேங்க. 91ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். ஆமென். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். அல்லேலூயா. நமக்கு எல்லாத்தை விட மிக சிறந்த ஒரு கேடகம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சத்தியம். இந்த சபையில என்ன போதிக்கப்படுதுங்க? கர்த்தருடைய சத்தியம் போதிக்கப்படுது. ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்துல நல்லா கைப்பிடி சொல்லுங்க. சத்தியம் போதிக்கப்படுகிறது. சொல்லுங்க, சத்தியம் ஒரு கேடகம். சொல்லுங்க, சத்தியம் உனக்கு கேடயம். சொல்லுங்க, சத்தியம் உங்களுக்கு கேடயம். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏங்க நிறைய பேசலாம், ஆனா என்ன பேசலாம்? பேசிய வரையில் உள்ள சத்தியம் உங்கள் இதயத்திலே பதிந்திருப்பதாக, உங்கள் இதயத்திலே பதிந்திருப்பதாக. இன்று நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதாது. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய இடத்தை தரப்போகிறார். 10,000 ஆத்துமாக்கள் ஒரே நேரத்தில் கூடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய அந்த நாள் மிக சீக்கிரமாக வரப்போகின்றது. ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுதே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை எங்கும் போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா.